Hi guys, நான் திரும்ப welcome to our video. So இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிளாஸ் 9 CBSE-ல ஹிஸ்டரி, அதாவது நம்ம சோஷியல் சயின்ஸ்ல நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஹிஸ்டரி ஆரம்பிக்க போறோம். ஸோ சோஷியல் சயின்ஸ் இன்னைக்கு தான் ஆரம்பிக்க போறோம். ஸோ அந்த சோஷியல் சயின்ஸ்ல ஃபர்ஸ்ட் நம்ம எதை பார்க்க போறோம்னா ஹிஸ்டரி சாப்டர் 1, the rise of nationalism in Europe. ஸோ நம்ம போன வருஷம் அதாவது 9th வந்து என்னென்ன ஹிஸ்டரி பார்த்துருப்போம்னா நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பிரெஞ்சு ரெவல்யூஷன் பார்த்துருப்போம், அடுத்து ரஷ்யன் ரெவல்யூஷன் பார்த்துருப்போம், அடுத்து ஹிட்லர் லெசன் அதாவது நாசிசம் இந்த ஹிட்லர் லெசன் பார்த்துருப்போம், அடுத்து ஃபாரஸ்ட் அண்ட் கொலோனிசம் பார்த்துருப்போம், அடுத்து பேஸ்டலிஸ்ட் பார்த்துருப்போம். இப்போ அதுவே ரைஸ் ஆஃப் நேஷனலிசம் இன் யூரோப். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹிஸ்டரியில் ஃபர்ஸ்ட் சாப்டராக இருக்கு. ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்கள் போகலாம். ஸோ இந்த இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாப்டரில் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். ஸோ இந்த இமேஜில் உங்களுக்கு என்னென்ன தெரியுதுன்னா நிறைய மக்கள் வந்து ஒரு ட்ரெயின் மாதிரி நடந்து இந்த சிலையை நோக்கி வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு போகிறாங்க. அதாவது இந்த சிலைக்கு வந்து ஒரு ஹோமேஜ் கொடுக்குற மாதிரி இதை வந்து பார்த்துட்டு இது இன்ஸ்பயர் ஆகி போகிறாங்க. ஸோ யாருன்னா வந்து ஒவ்வொரு நாட்டு மக்களும் வராங்க. இந்த சிலையை பார்த்தா நமக்கு எந்த மாதிரி சிலை தோணுது? அதாவது யூஎஸ்ஏல இருக்கிற ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி மாதிரி இருக்குது. ஆனால் இது ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி இல்லை, அந்த மாதிரி வந்து இது டெமோக்ராட்டிக்கை குறிக்கிற மாதிரி ஒரு சிம்பிளா இந்த பெயிண்டிங்கை வரைஞ்சார். அதாவது ஃப்ரெட்ரிக் சோரியோ வந்து சொல்றாரு. ஸோ இந்த இடத்துல வந்து பார்க்குறப்போ இவங்க எல்லாருமே வந்து இந்த கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இந்த டெமோக்ரஸியை வந்து கொஞ்சமாக தழுவுறாங்க. அதாவது எல்லா மொனார்க்கியா இருந்தவங்க எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமாக டெமோக்ராட்டிக் கண்ட்ரிஸாக மாறிக்கிட்டு வராங்க. இந்த இடத்துல வந்து இந்த கீழே இருக்கிற உடஞ்சு போன சிம்பிள்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியுது இதெல்லாம் வந்து ராஜா காலத்துல இருந்தது. அதாவது இந்த கிரீடம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. இந்த இடத்துலலாம் கிரீடம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது, அது எல்லாமே உடஞ்சு போய் கிடக்குது. அதாவது மன்னராட்சியெல்லாம் முடிஞ்சிடுச்சு, இதுக்கப்புறம் எல்லா நாடும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து டெமோக்ராட்டிக் கண்ட்ரியாக மாறிட்டு வருதுங்கிறத வந்து என்ன சொல்கிறாங்க. அதுவே வந்து மேலே பார்த்தீங்கன்னா ஸோ அதாவது இந்த இடத்துல வந்து ஒரு வார்த்தை போட்டிருக்கு ஃப்ரெட்டர்னிட்டி, அதாவது சகோதரத்தனம். அதை எல்லாருமே வந்து சகோதரமாக இருக்கணும், எல்லாம் ஒரே குடும்பத்தை சேர்ந்த மாதிரி இருக்கணுங்கிறத ஃப்ரெட்டர்னிட்டின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த இடத்துல வந்து கிறிஸ்டியன்ஸோட காடான ஜீசஸ் வந்து அதை பார்க்குறாரு. அதே மாதிரி நிறைய ஏஞ்சல்ஸோ செயின்ஸோ மேலேருந்து இந்த வந்து பார்க்குறாங்க. ஸோ அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இந்த இடத்துல எல்லா இடத்துலையும் ஒரு கொடி இருக்கு. ஸோ இந்த கொடி வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்மன்ஸோட கொடி. அப்படியே கீழே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் நிறைய பேர் வந்துகிட்டு இருக்காங்க. இவங்கெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் இவங்களுக்கு கிடைக்குது, அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் வந்துகிட்டே இருக்காங்க. ஸோ அந்த இடத்துல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா வர ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நடந்துதான்னு கேட்டிங்கன்னா இல்லை, இது வந்து ஒருத்தரோட ஒரு இமேஜினேஷன். இதை வந்து அவர் வரைஞ்சிருக்காரு. யாருன்னா வந்து ஃப்ரெட்ரிக் சோரியோ. இது எப்போ வரைஞ்சிருக்காருன்னு 1848 வரைஞ்சிருக்காரு. ஸோ இந்த ஃப்ரெட்ரிக் சோரியோ வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிரெஞ்சு ஆர்டிஸ்ட். இவர் வந்து 4 பிரிண்ட் வந்து வரைஞ்சிருக்காரு. ஸோ அதாவது 4 பிரிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வரைஞ்சிருக்காரு ஒரு பெயிண்டிங்க்கு. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட ட்ரீமை விஷுவலைஸ் பண்ணுறாரு. அதாவது அவரோட ட்ரீம் என்னன்னா டெமோக்ராட்டிக் அண்ட் சோஷியல் ரிப்பப்ளிக்ஸ். ஸோ மொனார்கி மாதிரி இல்லாமல் டெமோக்ராட்டிக்காகவும் சோஷியல் ரிப்பப்ளிக்ஸாகவும் இருக்கணும்னு சொல்றாரு. அதை அவர் அப்படிதான் வந்து பார்த்தீங்கன்னா அவர் சொல்றாரு ஆஸ் அ ஃபர்ஸ்ட் பிரிண்ட். ஸோ நமக்கு வந்து கொடுத்தது இப்போ ஃபர்ஸ்ட் பிரிண்ட். ஸோ அதாவது யூரோப் அண்ட் அமெரிக்கா, இது வந்து யூரோப் அண்ட் அமெரிக்காவோட பீப்புள்ஸ் தான் குறிக்குது. ஸோ மென் அண்ட் உமன், ஸோ எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா ஆண் பெண் எல்லா ஏஜ்ல இருந்தோம், எல்லா சோஷியல் கிளாஸஸ்ல இருந்தோம் ஒரு லாங் ட்ரெயின்ல நடந்து போறாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி வந்து ஒரு ஹோமேஜ் கொடுத்துட்டு போறாங்க. As you would recall, artist of the time of French Revolution personified liberty as a female figure. So French Revolution வந்து நம்ம 9th படிச்சிருப்போம். அதுல வந்து பாத்தீங்கன்னா லிபர்ட்டியை வந்து ஒரு ஃபீமேல் ஃபிகரா வந்து சொல்லியிருப்பாங்க, பர்சோனிஃபை பண்ணியிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல வந்து டார்ச் ஆஃப் என்லைன்மெண்ட். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஒரு கையிலையும் இன்னொரு கையில வந்து சார்ட்டர் ஆஃப் ரைட் ஆஃப் மென். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறப்போ உங்களுக்கு ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன்ல நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் நல்லா தெரிஞ்சவங்களுக்கு, அதாவது அந்த சார்ட்டர் ஆஃப் ரைட் ஆஃப் மென் வந்து அந்த புக்கு, அதாவது அந்த நாட்டு ராஜா வந்து அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பவரை யூஸ் பண்ணி ஒரு நேஷனல் அசம்பிளியை வந்து ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ அப்போ வந்து அவங்க அந்த மொனார்க்கியை அழிச்சிட்டு இவங்க ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரியை கிரியேட் பண்ணணும்னு ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அப்போ வந்து கிரியேட் பண்ண ரைட்ஸ் தான் இந்த ரைட் ஆஃப் சார்ட்டர். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டார்ச் ஆஃப் என்லைன்மெண்ட்ங்கிறது ஒரு ராயல் பவரை குறிக்கிற மாதிரி. அப்புறம் அந்த இடத்துல இருந்த ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி வந்து எப்படி இருக்குன்னா பர்சானிஃபிகேஷன் ஆஃப் த லா. ஸோ அதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் சொல்லியிருப்பாங்க. On the earth in the foreground of the image lie the shattered remains of the symbol of absolutist institution. So absolutist is literally a government or system of rule that has no restraints on the power exist. In history the term refers to a form of monarchical government that was centralized, militarized and repressive. அதாவது எப்படி சொல்லலாம்னா ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா ராஜா காலத்துல இருக்கிறது, அதுவே சென்ட்ரலைஸ்டா இருக்கிறது, மிலிட்டரி பவர், டிக்டேட்டர்ஷிப்ஸ் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறது தான் இந்த அப்சல்யூட்டிஸ்ட் இன்ஸ்டிடியூஷன் சொல்லுவாங்க. ஸோ அவங்களெல்லாம் தாண்டி தான் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துகிட்டு இருக்காங்க.
ஸோ சாரியோட யூட்டோபியன் விஷன். ஸோ யூட்டோபியன் விஷன்னா என்ன அர்த்தம்னா a vision of a society that is so ideal that is unlikely to actually exist. ஸோ அதாவது இவரோட விஷன் எப்படின்னா இது வந்து ஐடியலா இந்த மாதிரி வந்து இருக்கலாம், ஆனா அது வந்து இருக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு இருக்குது. The people of the world are grouped as distinct nations, identify their flags and national costume. Leading the procession way past the Statue of Liberty are the United States and Switzerland. So first பார்க்கறப்ப யார் யாரெல்லாம் வராங்கன்னா இந்த ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி கிட்ட யார் யாரெல்லாம் வராங்கன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸும் ஸ்விட்சர்லாண்டு தான் வராங்க. ஏன்னா அவங்க அந்த டைம்ல நேஷனல் ஸ்டேட்ஸா மாறிட்டாங்க. பிரான்ஸ் identifiable by the revolutionary tricolor has just reached the statue. She is followed by the people of Germany bearing the black, red and gold flag. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஸ்டாச்சு வந்து ரீச் பண்ணிட்டாங்க. ஸோ அமெரிக்காவும் சுவிட்சர்லாண்டும் ஃபர்ஸ்டே வந்து அதை ரீச் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஏன்னா அந்த டைம்ல அவங்க நேச்சுரல் கவர்மெண்ட்டாக மாறிட்டாங்க. ஏன்னா பிரெஞ்சு ரெவல்யூஷன் நடக்கிறப்போவே இதை பற்றி வந்து நம்ம பார்த்துருப்போம். பிரெஞ்சு ரெவல்யூஷன் நடக்கிறப்போவே ஏன் நடந்திருக்கோம்னா அந்த இடத்துல வந்து காசு பற்றாக்குறை, அதாவது 2 பில்லியன் லீவ்ஸ் கிட்ட வந்து அவங்களுக்கு கடன் இருந்திருக்கும். ஸோ அதுக்காக தான் வந்து அவங்க டேக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்போதுலேருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேஸ்டில் இடிக்கிறதுலேருந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்கும். ஸோ இப்போ என்ன நடக்குதுன்னா அந்த இடத்துல அவங்க ஏன் காசு பற்றாக்குறை வந்திருக்குன்னா அவங்க வந்து 13 அமெரிக்கன் காலனிஸை பிரிட்டிஷ் கிட்ட வந்து விடுதலை கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால பார்க்குறப்போ அவங்க தான் வந்து பிரிட்டிஷ், அதாவது பிரிட்டிஷ் கிட்ட இருந்து அமெரிக்கா காப்பதுனால அவங்க அந்த இடத்துல ஒரு நேஷனாக மாறி இருக்காங்க. ஸோ அதனால முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா அவங்கெல்லாம் வந்து ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரியா மாறிட்டாங்க. She is followed by the people of Germany. ஸோ பிரெஞ்சுக்கு அடுத்து யார் வராங்கன்னா ஜெர்மனி. ஸோ நான் சொல்லியிருந்த ஒரு ஃபிளாக், அதாவது கோல்டு, பிளாக் அப்புறம் ரெட். ஸோ இந்த 3 சிம்பிளா இருக்கிறது, அதாவது இந்த 3 கலரா இருக்கிறது தான் ஜெர்மனியோட கொடி. Interestingly, at the time when Soria created this image, the German people did not exist as the United Nation. The flag they created is an expression of liberal hopes in 1848 to unify the numerous German-speaking principalities into a nation state under a democratic constitution. ஆனா உண்மையா சொல்லணும்னா இந்த பெயிண்டை கிரியேட் பண்றப்போ ஜெர்மன் பீப்புள்லாம் அந்த இடத்துல ஒரு யுனைடெட் நேஷனாவே இல்லை. ஏன்னா the flag they created is an expression of liberal hopes. ஸோ அதாவது அவர் செஞ்சது வந்து ஒரு கற்பனை மாதிரி, ஒரு லிபரல் ஹோப், எல்லாரோட ஹோப் சேர்த்து வந்து பார்த்தா செய்யறாரு 1848. அது எதுக்குன்னா எல்லாரோட ஜெர்மன் ஸ்பீக்கிங் பிரின்சிபாலிட்டிஸ் எல்லாம் ஒன்னா வந்து யூனிஃபை பண்றதுக்காக. ஸோ ஒரு நேஷனா வந்து கிரியேட் பண்ணி அதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெமோக்ராட்டிக் கான்ஸ்டிடியூஷன் வந்து கிரியேட் பண்றதுக்காக வந்து இவர் செய்யறாரு. ஃபாலோயிங் த ஜெர்மன் பீப்புள் ஆர் த பீப்புள் ஆஃப் ஆஸ்ட்ரியா. ஸோ ஜெர்மன் பீப்புளுக்கு அப்புறம் யார் இருக்காங்க? ஆஸ்ட்ரியர் பீப்புளும் 2 கிங்டம் ஆஃப் த 2 சேலிஸ். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிங்டம் ஆஃப் 2 சேலிஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா போறாங்க. அடுத்து லோம்பார்டி, போலாண்ட், இங்கிலாந்து, அயர்லாந்து, ஹங்கேரி, ரஷ்யா. ஸோ எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு இருக்காங்க. அதுவே மேலே வந்து பார்த்தீங்கன்னா நான் இமேஜ் காட்டியிருந்தேன். ஸோ அந்த இடத்துல மேலே இதெல்லாம் நடக்கிறப்போ இவங்க ட்ரெயின் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா போறப்போ மேலே இருந்து கிரைஸ்டும் சயின்ஸும் ஏஞ்சல்ஸும் வந்து அதை பார்க்குறாங்க. They have been used by the artist to symbolize fraternity among the nation of the world. ஸோ ஃப்ரெட்டர்னிட்டிங்கிறது அந்த கிறிஸ்டுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக எழுதியிருந்தாங்க. ஸோ நம்மள வந்து பார்த்தீங்கன்னா அதை பார்த்துருந்தோம். ஸோ இந்த சாப்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் யாரோட இஷ்யூஸ் எல்லாம் இருக்கும்னா சோரியோ வந்து விஷுவலைஸ் பண்ண இஷ்யூஸ் தான் வந்து இந்த சாப்டர்ல நமக்கு அதிகமாக சொல்லுவாங்க. ஸோ 19th century அப்போ என்ன ஆச்சுன்னா இந்த நேஷனலிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர்ஸை எமர்ஜ் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து நிறைய ஸ்வீப்பிங் சேஞ்சஸ் வந்து கிரியேட் பண்ணுச்சு பொலிட்டிக்கல் அண்ட் மென்டல் வேர்ல்ட் ஆஃப் யூரோப்ல. ஸோ யூரோப் சொல்றப்போவே நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த காலத்துக்கு முன்னாடி எல்லாருமே வந்து ராஜா காலத்துல தான் வந்து இருந்திருந்தாங்க. ஆனா இந்த நேஷனலிசம்ங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா ஒரு பெரிய ஃபோர்ஸா மாதிரி அந்த டைம்ல ஒரு ஸ்வீப்பிங் சேஞ்சஸ், அதாவது ஒரு ராஜா ஆட்சியில இருந்து, அதாவது அந்த ராஜா ஆட்சியில இருந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து ஒரு நேஷனலிசம் ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரியா மாறும்னா அந்த இடத்துல வந்து நிறைய சேஞ்சஸ் நடக்கும். ஸோ அது வந்து மென்டல் வேர்ல்டாவும் பொலிட்டிக்கல்லாவும் எல்லாரும் வந்து மாற வேண்டியதா இருக்கும். The end result of these changes was the emergence of the nation state in place of multinational dynastic empires of Europe. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நேஷன் ஸ்டேட்டா எண்ட் ஆச்சு. ஸோ முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிநேஷனல் டைனாஸ்டிக் எம்பையர்ஸ் ஆஃப் யூரோப். ஸோ யூரோப்னா இருக்குன்னா யார் யாரெல்லாம் ஆட்சி செய்றாங்களோ அந்த ராஜாவோடது பெரிய இடமா இருக்கும். ஆனா அதுக்கு பதிலாக ஒரு நேஷன் ஸ்டேட்டா ஒவ்வொரு இடமும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தங்க பிரிச்சுக்கிட்டாங்க. The concept and practices of modern state in which a centralized power exercised sovereign control over a clearly defined territory had been developing over a long period of time in Europe. But a nation state was one in which the majority of its citizens and not only its ruler came to develop a sense of common identity and share history or descent.
This commonness did not exist from the time immemorial. It was forged through struggles, through the actions of leaders and the common people. This chapter will look at the diverse processes through which nation states and nationalism came into being in 19th century Europe. So the concept and practices of modern state. So இந்த மாடர்ன் ஸ்டேட்னா என்னன்னா ஒரு ஸ்பெசிஃபைடான ஒரு இடத்துக்குள்ள ஒரு சென்ட்ரலைஸ்டான பவர், அதாவது எல்லா பவரும் ஒருத்தர்கிட்டே இருக்கும். ஸோ அதை வந்து அந்த இடத்துல ஒரு சொவீரியனான கண்ட்ரோல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹோல் இடத்துல அவங்க வச்சிருப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாங் பீரியட் ஆஃப் டைம்ல டெவலப் ஆகிட்டு இருக்கு. ஆனால் ஒரு நேஷன் ஸ்டேட்னா என்னன்னா அதில் மெஜாரிட்டி ஆஃப் இட்ஸ் சிட்டிசன் நாட் ஒன்லி இட்ஸ் ரூலர்ஸ். ஸோ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காமன் ஐடென்டிட்டி, எல்லாருமே வந்து அந்த இடத்துல வர்த்தா இருப்பாங்க. ஸோ அவங்களோட ரூலர்ஸ் மட்டும் இல்லாமல் அந்த மக்களுமே சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருக்கிற டெசிஷன்ஸ் எல்லாம் எடுப்பாங்க. This commonness is not exist from the immemorial. So இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல இருந்தே நடக்கல. ஸோ இது வந்து நிறைய ஸ்ட்ரகிள்ஸ்க்கு அப்புறம் ஆக்ஷன்ஸ் ஆஃப் த லீடர்ஸ்க்கு அப்புறம் காமன் பீப்புள் எல்லாம் சேர்ந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா இதை கிரியேட் பண்றாங்க. This chapter will look at diverse process through which nation state and nationalism came into being in 19th century Europe. ஸோ இந்த சாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைவர்ட் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காமிக்கும். ஸோ இது மூலியமா தான் நேஷன் ஸ்டேட்ஸ் அண்ட் நேஷனலிசம் கேம் டு பீயிங் இன் 19th century யூரோப். ஸோ யூரோப்புக்குள்ள எப்படி வந்து இந்த நேஷனல் ஸ்டேட்டும் நேஷனலிசமும் வந்ததுங்கிறத பார்க்க போறோம் யூரோப்ல. ஏர்னஸ்ட் ரெனான். ஸோ ஏர்னஸ்ட் ரெனான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லெக்சர் கொடுக்குறாரு. அதுவும் எங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டி ஆஃப் செர்போன். அதுவும் எப்போ 1882. ஸோ இந்த 1882 வந்து நமக்கு பார்க்குறப்போ 1789 விட ரொம்ப தள்ளி இருக்கு. அதாவது பிரெஞ்சு ரெவல்யூஷன் ஆரம்பிச்சதுலேருந்து மோர் தென் வந்து சொல்றப்போ அப்ராக்சிமேட்டா சொல்றப்போ ஒரு செஞ்சுரிக்கு அப்புறம் 1882 வந்து கொடுக்குறாரு. ஸோ இவர் வந்து என்ன கொடுக்குறாரு, இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரெஞ்சு பிலாசபர் ஏர்னஸ்ட் ரெனான். இதை வந்து அவரு ஒரு நேஷன்னா என்ன அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லெக்சர் கொடுக்குறாரு. ஸோ இந்த லெக்சரை வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூகண்டா ஒரு ஃபேமஸ் எஸ்ஸேவா வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிஷ் பண்றாங்க. அதாவது குவெஸ்டே குவான் நேஷன், அதாவது வாட் இஸ் எ நேஷன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பிரெஞ்சு அப்படின்னா வாட் இஸ் எ நேஷன் அர்த்தம். ஸோ இந்த எஸ்ஏல வந்து ரெனான் என்னென்ன சொல்றாருன்னா அவர் வந்து கிரிட்டிசைஸ் பண்றாரு. ஸோ எதை கிரிட்டிசைஸ் பண்றாருன்னா ஒரு நேஷன் வந்து நம்ம வந்து காமன் லாங்குவேஜாலோ இல்லைனா ரேஸ்னாலேயோ ரிலீஜன்னாலேயோ இல்லைனா டெரிட்டரினாலேயோ நம்மளால ஃபார்ம் பண்ண முடியாது. எல்லாரும் சேர்ந்து தான் ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ ஒரு காமன் லாங்குவேஜ் பேசுறவங்களை வந்து நம்ம வச்சு இதான் இந்த நேஷன் அப்படி சொல்ல முடியாது. அதுவே ரேஸ் இருக்கிறவங்கள இதான் இந்த நேஷன், இந்த ரிலீஜன்ல இருக்கிறவங்க இந்த நேஷன், இந்த டெரிட்டரிக்குள்ள இருக்கிறவங்க இந்த நேஷன் அப்படிங்கிற சொல்ல முடியாது. ஸோ ஒரு நேஷனுங்கிறது எல்லாரும் கலந்தது அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து சொல்றாரு. அப்புறம் அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா ஸோ ஒரு நேஷனுங்கிறது பாஸ்ட்ல இருந்தவங்களோட சஃபரிங், ஸோ அதனால தான் வந்திருக்கு. ஸோ அதனால நம்ம வந்து ஒரு லார்ஜ் ஸ்கேல் சாலிடாரிட்டின்னு சொல்ல முடியாது ஒரு நேஷனை. அதாவது இந்த இடத்துல டெய்லி பிளெபிசைட்னு வந்து இருக்கணும்னு சொல்றாங்க. அதாவது டெய்லி பிளெபிசைட்னா டைரக்ட் ஓட் பை விச் ஆல் த பீப்புள் ஆஃப் ரீஜன் ஆர் ஆஸ்க்ட் டு அக்செப்ட் ஆர் ரிஜெக்ட் தி ப்ரொபோசல். ஸோ ஒரு விஷயம் நடக்க போகுதுன்னா அந்த இடத்துல இருக்கிற எல்லா மக்கள்கிட்டயும் கேட்கணும். ஸோ அவங்க எல்லாரும் வந்து கொடுக்குறப்போ ஒரு கரெக்டான பதில் கிடைக்கும். A province is its inhabitants. So if anyone has the right to be consulted, it is the inhabitant. So இந்த provinceங்கிறது யாரோடது, அந்த இடத்துல இருக்கிற மக்களோடது. ஒரு இடம்னா அந்த இடத்துல இருக்கிற மக்களோடது. இப்போ ஒரு வீடு இருக்குன்னா அந்த வீட்டுல ஏதாவது பண்ணணும்னா அந்த வீட்டுல இருக்கிறவங்க கிட்ட தான் அதை கேட்கணும். ஸோ பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க கிட்ட இந்த வீட்டுல ஏதாவது பண்ணணும்னா இந்த வீட்டுல வந்து நான் இதை மாத்த போறேன்னா இவங்க கிட்ட ஏன் கேட்கணும். ஸோ அதாவது அந்த இடத்துல யார் இருக்காங்களோ அவங்க கிட்ட தான் கேட்கணும். ஸோ இந்த இடத்துல இந்த ப்ரொவின்ஸோட இன்ஹாபிட்டன்ஸ் கிட்ட தான் அதை கன்சல்ட் பண்ணணும். A nation never has any real interest in annexing or holding on a country against its will. The existence of nation is a good thing, a necessity even. Their existence a guarantee of liberty which would be lost if the world had only one law and one master. So இந்த இடத்துல வந்து நேஷனுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தேவையானது. ஸோ அது இருக்கிறதுனால தான் வந்து எல்லாருக்கும் ஒரு லிபர்ட்டியோட கேரண்டி இருக்குது. இல்லைனா அது வந்து இருக்காது. ஸோ வெறும் ஒன் லா அண்ட் ஒன்லி ஒன் மாஸ்டர் இருந்தாருன்னா அந்த இடத்துல இருக்கிற இந்த லிபர்ட்டியே இருக்காதுன்னு வந்து சொல்றாரு. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதோட கண்டினியூஷன் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணிடுங்க. மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 10th சயின்ஸ் சாப்டர் 1, மேக்ஸ் சாப்டர் 1, சோஷியல் சாப்டர் 1 மூணுமே ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இந்த வருஷத்துக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா மொத்த 10th நம்ம முடிக்கிறோம். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.